Subscribe to our YouTube channel and press the bell icon. Today's topic of discussion is pole position on the delay in drafting the Kaveri scheme. Citing the Karnataka poll to delay the Kaveri scheme is a poor excuse. The centre's excuse for being unable to submit a draft scheme on the Kaveri issue is so poor that it will convince nobody that it was extremely reluctant to take a decision which could have electoral repercussions in Karnataka, which goes to the polls on May 12, is well known. But the Attorney General's explanation that the draft scheme could not be readied because the Prime Minister and other ministers were busy travelling in Karnataka is laughable. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு டிராஃப்ட் ஸ்கீம் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி இஷ்யூ சம்பந்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வாட்டர் ஒதுக்கணும், அதே மாதிரி கர்நாடகாவுக்கு எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டு இன்னும் அதை முடிக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற அந்த ரீசன்ஸ்லாம் வந்து யாருக்கும் கன்வின்சிங்காக இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தயங்குறதுக்கு காரணம் கர்நாடகாவில் வரப்போகிற எலெக்ஷன் தான். ஸோ அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, May 12 வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து எடுக்கிற டெசிஷனில் கண்டிப்பாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்க இன்னமும் அமைதியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ இந்த உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அப்படின்றதும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே டைமில் அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் வந்து வேற ஒரு ரீசன் சொல்றாரு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டரும் அப்புறம் அதர் மினிஸ்டர்ஸும் வந்து கர்நாடகாவில் எலெக்ஷன் இருக்கிறதுனால அங்கே டிராவலிங்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால தான் அவங்களால ஒரு தெளிவான இந்த டிராஃப்ட் ஸ்கீம் கொண்டு வர முடியல அப்படின்றாங்க. ஸோ இந்த ரீசன் வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கு அப்படின்றது அந்த லாஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்டான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலக்டன்ட், அதோட மீனிங் தயக்கம், அண்ட் தென் ரிப்பரக்ஷன், அதோடைய மீனிங் தாக்கம். While the world of politics is sometimes ruled more by expediency than law, the centre has cut a sorry figure by admitting in court that its leaders are too preoccupied with an election campaign to fulfill a court directive, one over which it could be punished for contempt. That the Attorney General asked for the contempt petition to be taken up by a day after Karnataka election gives the game away. There are several reasons why the centre's stand is legally untenable and morally wrong. இந்த செகண்ட் பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸோட நிலைமையை சொல்லியிருக்காங்க. அது எந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெடன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெடன்சி அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்மாரலாக இருக்கிறதுலையும் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது தான் எக்ஸ்பெடன்சி. ஸோ அது லாவையும் மீறி செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டைமில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட லீடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பிஸியாக இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த டைரக்டிவை எங்களால் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட்ல அட்டார்னி ஜெனரல் சொல்கிறது சொல்லியிருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் வந்து நீங்கள் கான்டெம்ப்ட் பெட்டிஷன் போடுங்க, ஆனால் அந்த பெட்டிஷன் வந்து நீங்கள் கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் நீங்கள் போடுங்க அப்படின்றது அவர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த செயல்பாடுகள் வந்து ரொம்ப தப்பு தான், ஆனால் அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பேசேஜில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்ப்ன்றது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட், அவமதிக்கிறது, அண்ட் தென் அன்டெனபிள், ஸோ லீகலி அன்டெனபிள், ஸோ லீகலி இன்சப்போர்ட்டபிள் சொல்லலாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை, லீகலாக அவங்க தப்பு தான் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த லாஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். First and foremost, the framing of a scheme to implement a river water tribunal's award is the centre's statutory obligation, and it is not open to the government to weigh its political or electoral implications in the face of such a deadline. Besides, the plea that the Prime Minister and the Union Minister concerned were unavailable is questionable. A day before the submission was made, the Cabinet had met and announced important decisions. இந்த தேர்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முக்கியமாக முதல்ல நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃப்ட் ஸ்கீமை வந்து ஃப்ரேம் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அது சென்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சட்டத்துக்குரிய ஒரு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து பொலிட்டிக்கல் எலக்ட்ரல் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சு அவங்க இந்த டிசைட் பண்ணக்கூடாது.
இத்தனைக்கும் டெட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து எலெக்ஷனையும் இல்லை வந்து அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனையும் வச்சு டெசிஷனை இப்படி தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து இல்லை அன்அவைலபிள் அப்படின்னு சொல்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். இத்தனைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கேபினட் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த கேபினட் மீட்டிங்கில் நிறையா டெசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் காவேரி இஷ்யூ பற்றி அவங்க பேசவே இல்லை அப்படின்றது தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. In its verdict on February 16, 2018, the Apex Court granted 6 weeks' time to the Centre for framing the scheme. It added for good measure that no extension of time would be granted on any ground. Yet, on the eve of the expiry of the deadline, the Union government chose to file an application seeking 3 more months. Tamil Nadu filed a contempt petition. The fourth passage என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 16, 2018ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 6 வார கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கீமை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பல எடிட்டோரியல் வந்து பார்த்துருக்கோம். காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று அமைக்கணும்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்ததாகவும், அதுக்கு ஸ்கீம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே திருப்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்கீம்க்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் February 16, 2018ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தீர்ப்பாக வந்து வழங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களையும் அதில் வந்து அறிவுறுத்தி இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் வந்து யாருமே கேட்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்கீம்ன்ற இதை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கொடுக்கப்படாது, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் தர முடியாது அப்படின்னு வந்து அதில் கிளியராகவே சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த டெட்லைன் முடியும் போது, அந்த 6 வார கால டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபைல் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாத கால அவகாசம் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்கீம் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கண்டெம்ட் பெட்டிஷன் அப்படின்றது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றதான் டைரெக்டாகவே மீன் பண்ணுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இதுக்கு எதிராகவோ இல்லை அதில் வேலை செய்யக்கூடிய ஜட்ஜஸ் லாயர்ஸ் அவங்களுக்கு எதிராகவோ பேசினா அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அந்த தீர்ப்பை வந்து மதிக்காமல் போனாலோ இது எல்லாமே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல கண்டெம்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை வந்து அவங்க வந்து சரிவர பண்ணலை, அவங்க வந்து அதை கொடுக்கவே இல்லை அப்படின்றதுக்காக தமிழக அரசு வந்து அவங்க மேலே வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றதுக்காக. இதான் இந்த பேசேஜ் சொல்லியிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். In its application for more time, the Centre had mentioned that it had convened a meeting of representatives of the 4 states and had also cited the differences of opinion among the states over the composition of the proposed mechanism. There was at least a ring of truth to this, given that consulting the parties over the composition of the scheme was necessary to frame it. Even then, the Supreme Court was unimpressed. It had asked the Centre to prove its bona fides by submitting a draft scheme on May 3. ஸோ இந்த 5th பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கீம் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 4 ஸ்டேட்ஸோட ரெப்ரஸன்டேட்டிவை ஒரு மீட்டிங் மாதிரி கூட்டவிருக்கிறோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸுக்கு நடுவில் ஒரு ஒத்துமை இல்லை, அவங்களுக்கு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளைம் வந்து கரெக்டாக அவங்க பண்ணலை அப்படின்னும் ஸ்டேட்ஸ் வந்து பண்ணலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் மேலே ஸ்டேட்ஸ்க்கே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த லைனில் there was at least a ring of truth அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல the ring of truth அப்படின்றது என்ன அப்படின்னா, it seems to be true, இது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லா தரப்பில் இருக்கிற எல்லா பார்ட்டிஸையும் வந்து கூப்பிட்டு பேசி இந்த ஸ்கீமை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான், இந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இவ்வளோ கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்ட உடனே சுப்ரீம் கோர்ட் வாஸ் ஆல்சோ அன்இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு, அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 3க்குள்ளே ஒரு டிராஃப்ட் ஸ்கீமை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டண்டான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வீன்டோடைய மீனிங் என்னன்னா, திரட்டுறது, ஒன்று சேர்க்கறது,
இல்லை கூட்டு சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். That is not only failed to do so, but also chose to cite the Prime Minister's preoccupation with the campaign is bound to raise questions about its commitment to impartial governance and its disdain for judicial orders. The centre's attitude suggests that it hopes to persuade the court that a degree of political expediency in the light of the election is normal and acceptable. Clearly, it is not as keen on proving its own bona fides as it is on improving its prospects in Karnataka. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டிராஃப்ட் ஸ்கீமை May 3 சப்மிட் பண்ண முடியல, அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ப்ரீஆக்குபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பிரைம் மினிஸ்டர் வேறு பல காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே முன் அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேம்பெயின் என்ன கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கமிட்மெண்ட், அவங்க கவர்னன்ஸை கரெக்டாக தான் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அண்ட் இட்ஸ் டிஸ்டெயின் ஃபார் ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிஸ்டெயின் அப்படின்றதுக்கான மீனிங் அலட்சியப்படுத்துறது, ஏளனப்படுத்துறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஜுடிஷியல் ஆர்டரை அவங்க கரெக்டாக அலட்சியப்படுத்தி அதை ஏளனப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இப்படிப்பட்டதான விஷயங்கள் இப்போ ஒரு தேர்தல் நடக்க போகுது கர்நாடகாவில். ஸோ அந்த தேர்தலுக்காக இந்த கட்சி போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க முக்கியமான ஆளுங்க அங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு டைமில் அப்படின்றது ஒரு நார்மல் அண்ட் அக்செப்டபிளான விஷயம் அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆட்டிடியூடாக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோடைய ஓன் போனஃபைட்ஸ் அதையும் அவங்க கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க கர்நாடகாவில் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன்ஸில் அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் டிஸ்டெயின். டிஸ்டெயினுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்துறது. அடுத்த வேர்ட் பெர்சுவேடோட மீனிங் இணங்க செய்கிறது. அடுத்த வேர்ட் எக்ஸ்பீரியன்சியோட மீனிங் சூழ்நிலை, சமமாக யோசிக்கும் திறன் அப்படின்னு தான். ஸோ இந்த எடிட்டோரியல் டிஸ்கஷன் இதோட முடிஞ்சது. வாங்க நம்ம 5 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், அதுக்கான மீனிங், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிலக்டன்ட். இதோட மீனிங் unwilling and hesitant, disinclined. Example, today many ordinary people are still reluctant to talk about politics. Synonyms, afraid, averse. Antonyms, bold, careless. Next word, repercussions. Meaning, an unintended consequence of an event or action, especially an unwelcome one. Example, the move would have grave repercussions for the entire region. Synonyms, backlash, chain reactions. Antonyms, helplessness, impotence. Next word, untenable. Meaning, not able to be maintained or defended against attack or objection. Example, this argument is clearly untenable. Synonyms, unsound, flawed. Antonyms, absurd, unsound. Next word, contempt. Meaning, the feeling that a person or a thing is worthless or beneath consideration. Example, Pam started at the girl. Next word, contempt. Meaning, the feeling that a person or a thing is worthless or beneath consideration. Example, Pam stared at the girl with total contempt. Synonyms, antipathy, defiance. Antonyms, approval, esteem. Next word, convened. Meaning, come or bring together for a meeting or activity. Assemble. Example, he had convened a secret meeting of military personnel. Synonyms, assemble, gather. Antonyms, disperse, divide. Next word, disdain. Meaning, the feeling that someone or something is unworthy of one's consideration or respect. Example, her upper lip curled in disdain. Synonyms, antipathy, arrogance. Antonyms, admiration, affection. இந்த இங்கிலீஷ் ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொடுத்துருக்க அந்த 5 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் நீங்களும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், மீட் யூ டுமாரோ.